பயப்படாதிருங்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். யோவான் 6:20. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தம்முடைய சீசர்களை எத்துணை அதிகமாய் நேசித்தார் என்பதை இந்த வேத வசனங்களை வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ள முடிகிறதே. சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு செல்லுகிறார்கள், படகில் ஏறுகிறார்கள். கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகமுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இருள் சூழ்ந்த ஒரு நிலையாய், அப்படிப்பட்ட ஒரு நேரமாய் அது மாறிவிடுகிறது. இயேசுவும் அவர்களிடத்தில் இல்லாத ஒரு நிலை. பெருங்காற்றடிக்கிறது, கடலும் கொந்தளிக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட வெளிச்சமான ஒரு நேரத்தில் கிளம்புகிறோம். செல்லுகிற வழி வெகு தூரமானபடியால் இருள் கவி கொள்ளுகிறது. நமக்கு உதவி செய்வதற்கும் எவரும் இல்லை. பல்வேறு சவால்களையும் சோதனைகளையும் அந்த இடத்திலே சந்திக்கிற பொழுது நம்முடைய இருதயம் எப்படி துடித்திருக்க கூடும்? அதே போல சீசர்களின் இருதயமும் துடிதுடித்திருக்குமே. இப்பொழுது 3-4 மைல் தூரம் இவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள். இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்ட இவர்கள் பயந்து விடுகிறார்கள். காரணம், இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் இவர்கள் பயந்திருக்க கூடும். ஆனால் இயேசு அந்த பயந்து போன நிலையிலும் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் தன்னை வெளிப்படுத்தும்படியாய் தன்னுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. அன்றைக்கு சீனாய் மலையிலே மோசேக்கு தரிசனமான அதே ஆண்டவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அதே தெய்வம் இன்றைக்கும் இந்த இடத்திலே அப்படியே நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறாரே. அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று வேதம் பதிவு செய்கிறதே. இன்றைக்கும் நாமும் கூட இப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற பொழுது வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரை ஏற்றிக்கொள்ள மனதோடு கூட, வாஞ்சையோடு கூட, விருப்பத்தோடு கூட செயல்பட நம்மையும் விட்டுக் கொடுக்கிற பொழுது, ஆண்டவர் நம்முடைய இதய சிம்மாசனத்திலே வந்து வாசம் செய்கிற பொழுது நாம் செல்ல வேண்டிய லக்கை வெகு சீக்கிரத்திலே அடைந்து விட முடிகிறதே. நம்மையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய இயலாமையை, நம்முடைய இல்லாமையை, நம்முடைய சூழ்நிலையை அவரிடத்திலே சொல்லி சாஷ்டாங்கமாய் அவருடைய பாதபடிகளை விழுந்து, என்னை மனதார ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, இருள் சூழ்ந்த இந்த இடத்திலே நீர் என்னை தேடி வருகிறவர் என்பதை அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலையும் அப்படித்தான் காணப்படுகிறது. உம்முடைய சத்தத்தை கேட்ட சீசர்கள் அப்படியே படகிலே உம்மை ஏற்றிக் கொண்டதை போல நாங்களும் இப்பொழுது உம்முடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பயணத்திலே உம்மை ஏற்றிக்கொள்ள எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. செல்ல வேண்டிய லக்கை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு நீர் எங்களை அழைத்து செல்லுவீராக.